பாஜகவுக்கு தமிழக மக்கள் கொடுக்கும் ஆதரவால் திமுகவின் தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாக கூறினார். சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸின் கரங்களை பற்றிக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி வரவேற்றார். அத்தோடு அன்புமணியிடமும் பிரதமர் அன்பு பாராட்டி மகிழ்ந்தார். வாழ்க்கை முழுவதும் வறுமையில் வாடிய பிரதமர் மோடி வறுமையை ஒழிக்க போராடி கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர், இம்முறை 400 தொகுதிகளுக்கும் மேல் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மதவெறி சக்திகளை வீழ்த்தி ஜனநாயகத்தை மீட்க இந்தியா கூட்டணியை தேர்தலில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் திமுகவுடன் இணைந்து நிற்கும் கூட்டணி கட்சியினரை வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதன்கிழமையன்று வெளியிடுகிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக 21 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கு 19 தொகுதிகளையும் ஒதுக்கீடு செய்து அதற்கான அறிவிப்பு வெளியானது. திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் புதன்கிழமை பகல் 12 மணிக்கு காணொலி வாயிலாக நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீட்டு குழுவினர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் புதன்கிழமையன்று வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் சென்னை வந்து தங்கியுள்ளதாக தெரிகிறது. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் இபிஎஸ்ஐ அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாக சொல்லப்படுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பாமகவுக்கு 10 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் உள்ள தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணியை அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோர் சந்தித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சாதிய மதவாதத்தில் திளைத்திருப்பதால் பாஜகவும் பாமகவும் கூட்டணி அமைத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாமக துரோகம் செய்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை நம்பி தேர்தலை சந்திப்பதாக கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தொகுதியில் தாம் போட்டியிட உள்ளதாகவும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் போட்டியிடுவார் என்றும் அறிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேமுதிக விருப்ப மனு விநியோகம் அக்கட்சியின் தலைமையகத்தில் தொடங்கியது. முன்னதாக விருப்ப மனுக்களை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து பிரேமலதா வழிபட்டார். விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்க உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்திருக்கிறார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதையும் விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்தார். தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்களும் அவருடன் 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு காலை 11 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என கூறியுள்ளது. தெலங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழிசை சவுந்தரராஜனின் ராஜினாமாவை தொடர்ந்து சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது.
யார் சொல்லியும் நான் ராஜினாமா செய்யவில்லை. ராஜினாமா என்பது நானே எடுத்த முடிவு என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கானாவில் அழுது கொண்டே வழி அனுப்பியதாக தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக்கை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜாஃபர் சாதிக்கை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்த என்சிபி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரம்மாண்ட சாலை பேரணி நடைபெற்றது. திறந்த வாகனத்தில் இருந்தவாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரதமர் மோடியை சாலையின் இரு மருங்கிலும் திரண்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்களை தூவி வரவேற்றனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 50% என்ற இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்தது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டி கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வாஜ்பேயின் இந்தியா ஒளிர்கிறது என்ற முழக்கத்திற்கு ஏற்பட்ட கதிதான் இப்போது மோடியின் கேரண்டி என்ற முழக்கத்திற்கும் ஏற்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மேலும் நாடு ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் மாற்றத்தை விரும்புவதாக கூறினார். பீகார் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தமக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படாததை கண்டிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து RLJP தலைவர் பசுபதி பராஸ் ராஜினாமா செய்தார். இவரை புறக்கணித்துவிட்டு பாஸ்வானின் மகன் ஷிராக் பாஸ்வானுக்கு தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பாஜக மற்றும் மத சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் சுமூக முடிவு எட்டப்படும் என மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தேசிய தலைவர்களுடன் பேசியிருப்பதாகவும் அதனை தேவகவுடாவிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். டெல்லி மதுபான கொள்கை உரிம முறைகேடு வழக்கில் தாம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தும் ரிமாண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்தும் BRS முக்கிய தலைவர் கவிதா உச்சநீதிமன்றத்தில் புதிதாக ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். கவிதா தற்போது அமலாக்கத்துறை கஸ்டடியில் உள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுக்கு 3 வாரத்தில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. CAA சட்டம் அமல்படுத்தியதை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா MLAவும் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் மைத்துனியுமான சீதா சோரன் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் சேர்ந்தார். ஹேமந்த் சோரன் கைதுக்கு பிறகு அவரது மனைவி கல்பனாவை முதலமைச்சராக்கும் திட்டத்திற்கு சீதா எதிர்ப்பு தெரிவித்தார். கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சாரத்தின் நோக்கம் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதுதான் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் விமர்சித்துள்ளார். மேலும் கூட்டணி தர்மத்தை மதிக்காத கம்யூனிஸ்ட் வயநாட்டில் ராகுல் போட்டியிடுவது குறித்து விமர்சிப்பதாகவும் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என மத்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் அருணாச்சல பிரதேசம் தொடர்பான சீனாவின் கருத்து அபத்தமானது மற்றும் ஆதாரமற்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பிற்கான இந்திய தூதராக IFS அதிகாரியான வினய்குமார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர் தற்போது மியான்மருக்கான இந்திய தூதராக உள்ள நிலையில் ரஷ்ய கூட்டமைப்பிற்கான இந்திய தூதராக விரைவில் தனது பணியினை ஏற்றுக்கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டதை திரும்பப் பெறுமாறு பதஞ்சலி சாமியார் பாபா ராம்தேவ் விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பதஞ்சலி நிறுவனத்தின் தவறான விளம்பரங்கள் தொடர்பான வழக்கின் அடுத்த விசாரணையின் போது அவர் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திமுக குறித்த பிரதமரின் விமர்சனத்திற்கு பதிலடி தந்துள்ள திமுக MP TR பாலு 10 ஆண்டு சாதனையை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்காமல் பிரதமர் நாளந்தர பேச்சாளர்கள் போல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை புதன்கிழமை வெளியாக உள்ள நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினரோடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த அறிக்கையில் பெண்களை கவரும் வகையில் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை வாக்காளர்களுக்கு ட்ரைசைக்கிள் மற்றும் தையல் மிஷின்கள் வழங்கிய வீடியோ வெளியாகியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அவர் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சூரியமூர்த்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் முன்னிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமர் மோடி கலந்து கொண்ட வாகன பேரணியில் பள்ளி மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியது தொடர்பாக திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டது. தேர்தல் விதிகளை மீறியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற பிரதமரின் ரோடு ஷோவில் பள்ளி சீருடையில் மாணவர்கள் பங்கேற்ற விவகாரம் குறித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் புனிதா அந்தோணியம்மாள் விசாரணை மேற்கொண்டார். முன்னதாக இந்த விவகாரம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளது. இதையடுத்து அதிமுக கூட்டணிக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக அக்கட்சித் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதாக கூறி 32 அரசு பள்ளிகளை மூடும் முடிவை அரசு கைவிட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதிய ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தீவிர பிரச்சாரம் செய்யவிருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். முன்னதாக அவர் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராகாததால் ஏப்ரல் 2ஆம் தேதி ஆஜராக மேலும் ஒரு அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயலட்சுமி தொடுத்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பைக் சாகசங்களில் ஈடுபடுவோரை கிரிமினல்களாக முத்திரை குத்துவதை விடுத்து அவர்களை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக 2 பேர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்யப்பட்டது. பழனி தண்டாயுதபாணி கோவில் கிரிவல பாதையில் உள்ள வணிக நோக்கிலான கடைகள் ஆக்கிரமிக்காமல் இருக்க பாதையை சுற்றி பக்கவாட்டில் தடுப்புகளை அமைத்து நடவடிக்கை எடுக்க கோவில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 2014ஆம் ஆண்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நபரை சுட்டுக் கொலை செய்த வழக்கில் போதிய தடயங்கள் இல்லாததால் ராமநாதபுரம் எஸ்பி பட்டினம் காவல் நிலைய எஸ்ஐ காளிதாசுக்கு ராமநாதபுரம் நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை அடையார் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற தனியார் வங்கி அதிகாரியை கடத்திச் சென்று கொள்ளையடிக்க முயற்சித்ததாக உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ரவீந்திரன் புகார் அளித்திருந்தார். திருப்போரூர் அருகே துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து சிபிஐக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என தமிழக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்த மனுவின் விசாரணை மார்ச் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை வடபழனி 100 அடி சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தம் முன்பாக தேங்கியுள்ள கழிவு நீரால் பேருந்து ஏறுவதற்கு வரும் பயணிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கேரளாவில் கோவில் திருவிழாவில் உண்மையான யானை போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ரோபோட்டிக் யானை பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. எர்ணாகுளம் மாவட்டம் காலடியில் உள்ள மாத்தூர் மகாதேவர் கோவிலில் வைக்கப்பட்ட இந்த ரோபோட்டிக் யானை 800 கிலோ எடையுடன் ரப்பரால் உருவாக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர்கள் மலை கிராம மக்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோக்கள் வெளியாகின. கோவிலூர் கிராம உதவியாளர் மற்றும் கூட்டுமுத்தல் கிராம உதவியாளர் இருவரும் பட்டா மாறுதலுக்காக 1500 ரூபாய் வாங்கும் வீடியோ வெளியாகியது. நீலகிரி மாவட்டம் பெட்டட்டி சுங்கம் பகுதியில் வருவாய் கோட்டிற்கு உட்பட்ட தேயிலை தோட்டத்தை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் திடீரென 100க்கும் மேற்பட்ட தேயிலை பறிக்கும் ஊழியர்கள் தோட்டத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100 விழுக்காடு நேர்மையான வாக்குப்பதிவை வலியுறுத்தி கோலப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் வாக்குப்பதிவு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோலங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கூட்டுறவு வங்கியில் குறிப்பிட்ட சில விவசாயிகளுக்கு கடன் வழங்கவில்லை என கூறி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோடைக்கால விவசாயத்திற்காக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வட்டியில்லா கடனாக வழங்கப்படுகிறது. இந்திய மீனவர்களை கண்டித்து யாழ்ப்பாணம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளனம், யாழ் மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மகராஜ்கஞ்ச் பகுதியில் முதல்வரின் திருமண திட்ட நிதி உதவியை பெறுவதற்காக மணப்பெண் அவரது சகோதரனை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் நடந்தேறியது. திருமண நிகழ்ச்சிக்கு மணமகன் வராமல் தலைமறைவானதால் மணப்பெண் தனது சகோதரனை திருமணம் செய்து கொண்ட அநாகரிக சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்காளதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் சென்னை அணி சார்பில் IPL போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை அணியுடன் இணைந்தார். இது தொடர்பான புகைப்படத்தை CSK அணி நிர்வாகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. நடிகை ஜான்வி கபூர் என நினைத்து தனது எக்ஸ் பக்கத்தில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் ஹாய் சொன்ன சம்பவம் இணையத்தில் ட்ரோல் செய்யப்பட்டது. அது ரசிகர் அக்கவுண்ட் என தெரிந்ததும் CSK RCB போட்டிக்கான டிக்கெட்டை வழங்கி தனது டேமேஜை அவர் சரி செய்ய முயன்றார். CSK அணியில் அம்பத்தி ராயுடு இடத்தில் புதுமுக வீரர் சமீர் ரிஸ்வி இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹசி தெரிவித்துள்ளார். மேலும் கெய்க்வாடுடன் தொடக்க வீரராக ரச்சின் அல்லது ரஹானே களமிறங்க இருப்பதாகவும் அதனை கேப்டன் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். பிரபல சிகை அலங்கார நிபுணர் ஆலிம் ஹக்கீம் விராட் கோலியின் புதிய ஹேர் கட் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். இது வெளியான சிறிது நேரத்தில் வைரலாகி உள்ளது. நடிகர் அஜித்குமார் மனதை ரிலாக்ஸ் செய்வதற்காக சென்னையில் இருந்து உற்சாகமாக மத்திய பிரதேசம் வரை பைக்கில் புறப்பட்டு சென்றார். இது தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. அத்தோடு அஜித் இளைப்பாறும் புகைப்படமும் வெளியாகி உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் மோகன்லால் சுவாமி தரிசனம் செய்தார். நடிகர் மோகன்லாலுக்கு கோவில் நிர்வாகிகள் ஸ்ரீவாரி தீர்த்த பிரசாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்தனர். முதன்முறையாக மிகப்பெரிய தென்னிந்திய படம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே யாஷின் டாக்ஸிக் திரைப்படத்தில் கரீனா கபூர் முக்கிய வேடத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பொழுதுபோக்கு தளமான பிங்க் வில்லா நிறுவனம் சமீபத்தில் நடத்திய விருது வழங்கும் விழாவில் ஷில்பா ஷெட்டிக்கு மிகவும் ஸ்டைலிஷ் ஃபிட்னஸ் ஐகான் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்காக ஷில்பா ஷெட்டி கருப்பு நிற மக்லர் கவுன் அணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தார். விருது வழங்கும் விழா ஒன்றில் நடிகை கியாரா அத்வானி வெளிர் நீல நிற கவுன் அணிந்து பங்கேற்ற புகைப்படங்கள் வைரலாகி உள்ளது. கியாரா அத்வானி டிஸ்னி பிரின்சஸ் போல் இருப்பதாக ரசிகர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். டப்பிங் யூனியன் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நடிகர் ராதா ரவி தேர்தல் அதிகாரிகளுக்கும் தனக்கு ஆதரவு அளித்த உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் தென்ன அழகாபுரி முத்துமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு பால்குட திருவிழாவையொட்டி திரளானோர் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் முழுப்பக்குடியில் வேட்டைக்காரன் கோவில் திருவிழாவை ஒட்டி ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டு கறி விருந்து சமைத்ததை ஏராளமானோருக்கு வழங்கி வழிபட்டனர். இதற்காக சுமார் 50 ஆடுகள் பலியிடப்பட்டன. புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றனர். பின்னர் பெரிய கோவில் அருகே உள்ள குளத்தில் பெண்கள் முளைப்பாரிகளை தண்ணீரில் கரைத்து வழிபாடு செய்தனர். திருவாரூர் தேர் திருவிழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் வரும் மார்ச் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆழி தேரினை சீர்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. தேனி மாவட்டம் காமைய கவுண்டன்பட்டி அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித நீரை கொடிக்கம்பத்திற்கு ஊற்றி அம்மனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சுவாமி அம்பாள் பல்லக்கில் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனையை தொடர்ந்து பட்டாபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையிலும் காத்திருப்பு மண்டபத்திலும் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள வீரமா காளியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி நிறுவனத்தின் புதிய Q6 e-tron மாடல் சர்வதேச சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த SUV மாடல் டூயல் மோட்டார் மற்றும் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்களுடன் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கார் மாடல் அடுத்த ஆண்டு இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. வால்வோ கார் இந்தியா நிறுவனம் தனது XC40 ரீசார்ஜ் சிங்கிள் வேரியண்ட்டுக்கான முன்பதிவுகளை துவங்கியது. இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வேரியண்டின் எக்ஸோரூம் விலை 54,95,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ரியல்மி நிறுவனத்தின் நார்சோ 70 Pro 5G ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மாடல் ஸ்மார்ட் போனில் 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ஸ்கிரீன், அதிகபட்சம் 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் விலை 21,999 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி அல்ட்ரா டே சிறப்பு விற்பனையை அறிவித்திருக்கிறது. அதன்படி கேலக்ஸி S24 அல்ட்ரா அல்லது கேலக்ஸி S23 அல்ட்ரா மாடல்களை வாங்கும் போது 12,000 ரூபாய் வரை அப்கிரேட் போனஸ் வழங்கப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.